வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. குச்சி ஐஸை ருசித்து பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் அந்த குச்சி ஐஸை வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் பதநீர், நார்த்தம்பழம், அப்புறம் பால் சர்பத் இதை வச்சு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல பதநீரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பதநீர் எடுத்திருக்கேன். பதநீரை அப்படியே மோல்டில் ஊற்றினோம்னா இனிப்பு சுவை அந்தளவுக்கு இருக்காது. அதுபோக சுண்ணாம்போட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகி கசப்பு தன்மை தெரிய ஆரம்பிக்கும். அதனால பதநீரை காய்ச்சி எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்தில் பதநீரை ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். பதநீர் கொதித்து பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதனோட கலர் மாறி இந்த மாதிரி எல்லோயிஷ் கலராக வரும். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பதநீரை ஆற விட்டுருவோம். இந்த மாதிரி காய்ச்சி வைக்கும்போது அதனோட இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். சுண்ணாம்போட டேஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. அடுத்து நம்ம நார்த்தம்பழ ஜூஸ் ரெடி பண்ணிடுவோம். நார்த்தம்பழ ஜூஸ் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சொன்ன மாதிரி நார்த்தம்பழத்தை கையினால் இந்த மாதிரி நல்லா உருட்டி தேய்ச்சி விடுவோம். அப்போ தான் பழம் நல்லா கசிஞ்சு வரும். இந்த மாதிரி நார்த்தம்பழத்தை 2ஆக வெட்டி நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துருவோம். இந்த 2 பழத்தையும் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு ஊறுகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துப்போம். நாட்டு சக்கரை இதில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும். ஏன்னா கூலிங் ஆக ஆக இனிப்போட டேஸ்ட் குறைய ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரையிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து நம்ம பால் சர்பத் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு முதல்ல சப்சா விதை நம்ம ஊற வச்சுக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்சா விதை எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே சப்சா விதை நல்லா ஊறி வந்துடும். அவ்வளோதான், விதை நல்லா ஊறி வந்துட்டது. இப்போ நம்ம பால் சர்பத் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு நன்னாரி சிரப் ஊற்றிக்கணும். நம்ம வழக்கமாக நன்னாரி சிரப் எவ்வளோ ஊற்றுவோமோ அதை விட இது கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் ஆனதுக்கப்புறம் இனிப்பு கொஞ்சம் தெரியும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு சப்சா விதை போட்டுக்கலாம். நன்னாரி சிரப் போட விருப்பம் இல்லை அப்படின்னா இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கு ஏதாவது ஒரு எசன்ஸ் நம்ம கலந்துக்கலாம். நன்னாரி சிரப் பாலில் நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி கரண்டினால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. பதநீர் ரெடி ஆயிட்டது. அப்புறம் நார்த்தம்பழ ஜூஸ் ரெடி ஆயிட்டது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். குச்சி ஐஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மோல்டு இருக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் இருக்கும். விருப்பப்பட்டால் அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி குச்சி ஐஸ் ஸ்டிக்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நார்த்தம்பழ ஜூஸை அதில் ஊற்றிப்போம். அடுத்து பால் சர்பத் ஊற்றிப்போம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் போட்டுக்கிறேன். இந்த சாக்லேட் சிரப் இந்த மாதிரி ஊற்றும்போது அடியில் போய் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அடுத்து நம்ம காய்ச்சி வச்ச பதநீர் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கவர் போட்டு அந்த ஸ்டிக்கை இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மள்ட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்மள்ட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் அதில் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி 3 கண்டெய்னர்லையும் 3 டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஊற்றி வச்சுக்கிறேன். இதை கவர் பண்ணுறதுக்கு மேலே இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டுப்போம். நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு அதில் நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஹைட்டான கண்டெய்னரில் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டிக் அடி வரைக்கும் போயிடும். அப்போ மேலே பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம்.
இதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நம்ம சின்ன கிளாஸ் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை சின்ன கப் இருந்தால், இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். எது வச்சாலும் அந்த ஷேப்பில் ஐஸ்கிரீம் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி சின்ன கிளாஸில் வச்சுருக்கேன். இதுலேயும் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு மேலே ஒரு ஹோல் போட்டு இந்த ஸ்டிக்கை வச்சுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருப்போம். குறைஞ்சது 5 மணி நேரமாவது நம்ம வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாள் ஈவினிங்கே நான் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ மறுநாள் காலையில் இந்த மோல்டை வெளியே எடுக்கலாம். எடுத்து இதை தண்ணியில் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி ஸ்டிக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த 3 விதமான குச்சி ஐஸும் 3 விதமான ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தம்பழத்தோட இனிப்பு கலந்த புளிப்பு டேஸ்ட், அதே மாதிரி பால் சர்பத்து, அது கூட போட்டிருக்க இந்த சப்சா விதை, அந்த சாப்பிடும்போது அந்த சப்சா விதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பதநீர் ஐஸில் அந்த பதநீரோட டேஸ்ட் கடைசி வரைக்கும் நுனி நாக்கில் ஒட்டிகிட்ருக்கோம். வெளியில் ஐஸ்கிரீம் வண்டி சத்தம் கேட்டாவே குழந்தைங்க ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதையே நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த குச்சி ஐஸை நம்ம எல்லா விதமான பழ வகைகளையும் நம்ம ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பானாக்கத்தில் கூட நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த பாப்சிக்கிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.